ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி அண்ட் ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவையானது ரஸ்க்கை நான் 2-3 பீஸாக துண்டுகளாக உடச்சி போட்டுக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் துருவின தேங்காய், கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க் மேட் இருக்குல்ல, அதுதான். உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கூட 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை பார்த்து அளவோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரஸ்க்லேயும் சுகர் இருக்குது ஆல்ரெடி. அப்புறம் கொஞ்சம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க கண்டென்ஸ்டு மில்க், தேங்காய் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சிட்டு பிடிச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும், புட்டு மாவு பதத்துக்கு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸாக பிடிச்சிக்கலாம். அழகா குட்டி குட்டி லட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஃபயர் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்டவ் கூட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே இதை நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை ரஸ்கில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி அண்ட் ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.